Vest and Briefs. ஆற்காடு தொகுதி அதிமுக வேட்பாளர் சுகுமாரனை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கொலை செய்த ஒரு கொடூரம் தமிழ்நாட்டில் நடந்து 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு போகுது. 3 மணி நேரம் காணும். எங்க அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க. 3 மணி நேரத்துக்கு பிறகு ரத்த காயத்துடன் புதர்ல இருந்து வெளியில வருது அந்த குழந்தை. ஒருத்தர் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். பிறகு காவல் நிலையத்து போறாங்க அந்த அப்பா அம்மா. வழக்கு எடுக்க மறுக்கிறாங்க காவல் நிலையத்தில். ஏன்னா வழக்கு எடுத்தாங்கன்னா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துடும். பிறகு பாட்டாளி கட்சி நிர்வாகிகள் அங்க போய் வலியுறுத்தி பிறகுதான் அந்த வழக்கை பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணி அமைதியா இருக்கிறாங்க. பிறகு நம்ம கட்சிக்காரங்க போய் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் 5 டீம் 6 போலீஸ் டீம் போட்டு 1 மாசத்துக்கு பிறகு அவனை பிடிக்கிறான். எங்க பிடிச்சாங்கன்னா ஆந்திராவில் பிடிக்கிறான். அசாம்ல இருந்து வந்திருக்கிறானா, ஆந்திராவில் வேலை செய்யறானா, பார்டர்ல கும்மிடிப்பூண்டி பார்டர்ல வேலை செய்யறான் ஆந்திராவில். அவன் சொல்றான், நான் திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நான் ஆந்திராவில் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யறேன். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நான் தமிழ்நாட்டுக்கு நான் போயிடுவேன். அங்க இருந்து 20 கிலோமீட்டர் தான் பார்டர். தமிழ்நாடு ஏன் போனா தமிழ்நாட்டில் கஞ்சா கிடைக்கும், சாராயம் கிடைக்கும், சின்ன சின்ன பொண்ணுங்க கிடைப்பாங்க. இப்படி ஒருத்தவன் சொல்றானா, இதை விட ஒரு கேடு கட்ட ஆட்சி எங்கேயா இருக்குமாயா தமிழ்நாட்டில்? வெக்கக்கேடியா, நம்மளாம் தலைமுடிய வேண்டிய சூழல். திமுக ஆட்சியை இந்த ஒரு காரணம் போதுயா, ஒரு காரணம் போது நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் அத்தனை பெண்களுக்கும் தாய்மார்கள் உங்கள் பாதத்தை தொட்டு நான் கேட்கின்றேன். தயவு செய்து திமுகவை விரட்டி அடியுங்கள். போதும், இவர்கள் ஆனது போதுயா. உங்கள் பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும். அதனால்தான் நான் கேட்கிறேன். எல்லா ஊருக்கும் எனக்கு உணர்வுபூர்வமா நான் போயிட்டு. ஏன்னா நானும் 3 பெண்களை பத்தவன் ஒரு தந்தையா நான் கேட்கிறேன். எனக்கும் 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதனால்தான் நான் கேட்கிறேன். இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பெற்றோர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இந்த மானங்கட்ட, கேடு கட்ட, சாரா விற்கிற, கஞ்சா விற்கின்ற திமுகவை விரட்டி அடியுங்கள். ஸ்டாலின் சொல்றாரு, ஏதோ அவங்களுடைய தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ. அது ஹீரோ இல்லை, ஜீரோ. அதுல ஒண்ணுமே கிடையாது. நானும் தேடி தேடி பார்த்த தேர்தல் அறிக்கையில ஏதாவது ஒரு இடத்துல மதுவை நாங்க படிப்படியா ஒழிப்போம், ஏதாவது மதுவுக்கு சம்பந்தமா ஏதாவது ஒண்ணு ஒரு வார்த்தை பார்த்தா, ஒரு வார்த்தை கூட மது பத்தி பேசல. தேடி தேடி பார்த்தேன். தமிழ்நாட்டில் அதிக பாதிப்பு இன்னைக்கு கஞ்சா, காக்கைன், ஹெரோயின், போதை பொருட்கள். அதை பத்தி எங்கேயாவது ஒரு வார்த்தை தேர்தல் அறிக்கையில பார்த்தா ஒரு வார்த்தை கூட கிடையாது. இது ஒரு தேர்தல் அறிக்கையாக குப்பையில தூக்கி போடுறாங்க. மது பிரச்சனையோ போதை மாத்திர கஞ்சா பிரச்சனை இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கை, அதெல்லாம் ஒரு தேர்தல் அறிக்கையா? யாரையா ஏமாத்துற? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அவர் சொல்ற, நாங்கள் ஆட்சிக்கு வந்த படிப்படியாக நாங்கள் மதுவிலக்கை போதை ஒழிப்பு பிரிவு தனியாக ஒரு பிரிவை நாங்கள் உருவாக்குவோம் என்று எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலின் சொல்றாரு, எங்க தேர்தல் அறிக்கையில 8000 ரூபாய் நாங்க கூப்பன் கொடுப்போம். என்ன கொடுப்பா? கூப்பன் கொடுப்போம். அந்த கூப்பன்ல நீங்க ஏதாவது வாங்கிக்கீங்க. நான் சொல்றேன், நீ கூப்பன் தான் கொடுப்ப. கூப்பன்னா ஒரு பேப்பர். அந்த கூப்பன் வாங்கிறதுக்கு நீ 3000 ரூபாய் திமுக லஞ்சம் கொடுக்கணும். இல்லைன்னா உனக்கு கூப்பன் கொடுக்க மாட்டான். 2 கோடி குடும்பம் இருக்கு. நீ அந்த கூப்பன் வெறும் 10 லட்சம் பேர் தான் கொடுப்ப. ஆனா எடப்பாடி பழனிசாமி உங்க கையில 10,000 ரூபாய் பணமா கொடுக்கற. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போகும். கூட ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்கிறார். 10,000 ரூபாய் பணத்துல ஃப்ரிட்ஜ் வாங்கி ஃப்ரிட்ஜ் தான் கொடுக்கிறாரு. 10,000 ரூபாய்
கிரைண்டர் மிக்ஸி டிவி என்ன வேணா வாங்கிட்டு போலாம். பணம் நேரடியா உங்களுக்கு 10,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட் வரப்போகுது. திமுக வெறும் கூப்பனை கொடுக்க போறாங்க. கூப்பன் என்ன ஒரு பேப்பர் சிந்திக்கணும். நீங்க அதுல சந்தோஷப்படுறாரு ஸ்டாலின். 8,000 ரூபாய் கூப்பன் ஐயா 5 ஆண்டு கால ஆட்சியில நான் ஆட்சியில இதை செய்து அதை செய்து ஏதாவது சாதனை செஞ்சு அதுல ஓட்டு கேட்பேன்னு பார்த்தா நான் இதுக்கப்புறம் நான் 8,000 ரூபாய் கூப்பனை கொடுப்பேன். அதை வச்சு ஓட்டு கேட்கிறேன். இதுல இருந்து தெரியுது 5 ஆண்டு காலம் ஒரு குப்பை ஆட்சி தமிழ்நாட்டில். கேள்வி கேட்ட ஆட்சி. பக்கத்துல ராணிப்பேட்டை தொகுதி அங்க யார் இருக்காரு? மகாத்மா காந்தி. பேருதான் காந்தி. பண்ற வேலையெல்லாம் போர் வெட்டி. அவர் பிள்ளைக்கு சீட்டு கொடுத்தான்னு இவர் எடுத்துருக்க. நான் கேட்கிறேன், ராணிப்பேட்டையில குரோமியம் கழிவு ஆற்காடு தொகுதி அதிமுக வேட்பாளர் சுகுமாரனை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வரும் காட்சிகளை பார்த்தோம். திமுகவை போன்று ஒரு மோசமான ஆட்சியை பார்த்ததில்லை என்றும் திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும் என்று அப்போது அன்புமணி கூறியிருந்தார். திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, கஞ்சா விற்பனை செய்யும் ஆட்சி என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து திமுகவின் தேர்தல் அறிக்கை ஹீரோ அல்ல ஜீரோ என்றும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் மது மற்றும் கஞ்சாவை ஒழிக்க எந்தவிதமான திட்டமும் இல்லை என்றும் அன்புமணி கூறிய காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பின்வரும் செய்தியில் பார்க்கலாம்.